சங்கடகர சதுர்த்தியும் வளர்பிறை சதுர்த்தியும் பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன். தேய்பிரையிலே வருகின்ற சதுர்த்திக்கு பெயர் சங்கடகர சதுர்த்தி. வளர்பிறையிலே வருகின்ற சதுர்த்தியை சுக்ல சதுர்த்தி என்று சொல்வார்கள். விநாயகப் பெருமானை குறித்து விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இவை இரண்டுமே. வளர்பிறை சதுர்த்திக்கு சில விரதம் இருப்பார்கள். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது ரொம்ப விசேஷமானது. அதை தவிர வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு விரதம் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமைகளிலே இருக்கலாம். விநாயகருடைய விரதங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏதாவது ஒரு கடவுளை குறித்து நாம் வழிபடும் பொழுது விரதம் இருந்து வழிபடுவது, உண்ணா நோன்பு, எதுவும் சாப்பிடாம உடலை வருத்திக்கிட்டு வழிபடுறதுங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான விரதம். இந்த விரதங்களுடைய அடிப்படை தத்துவம் என்ன? ஏன் இந்த மாதிரி நாம பட்னி போட்டு வருத்திக்கிறோம்? அது அவசியமா? நீ சாப்பிடாதேன்னு கடவுள் வந்து சொன்னாரா? நம்ம ஏன் பட்னி கிடக்கணும்? நமக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்காக தானே கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்கார். வசதிகளெல்லாம் கொடுத்தும் ஏன் பட்னி கிடக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இது ஒரு அடிப்படையில் ஒரு தியாகம்னு சொல்றோம். இறைவனுடைய வழிபாட்டுல நீங்க எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, எல்லாத்திலுமே ஒரு தியாக உணர்வு இருக்கணும். ஏதோ ஒன்னத்தை தியாகம் பண்ணி நம்ம இன்னொன்னு கேட்கிறோம். எனக்கு ஒண்ணு வேணும், அதை கடவுள்கிட்ட கேட்கணும். நம்ம கிட்ட இல்லாததை தான் நம்ம கேட்க போறோம். அது வேணும், எனக்கு அதை அருள் பண்ணு, எனக்கு அதை கொடு, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது அந்த வழிபாட்டுடைய ஒரு தத்துவமே என்னன்னா, நம்ம ஏதாவது ஒன்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி கேட்டால் அது கிடைக்கும். ஒன்றை விட்டால் ஒன்று கிடைக்கும். ஒன்றை தியாகம் பண்ணினால் ஒன்றை கொடுப்பாங்க. நாம ஒன்னு வேணான்னு சொல்லி வைக்கிறதுக்கு பேர் தான் தியாகம். ஒரு சுகர் பேஷண்ட் வந்து ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறது தியாகம் இல்லை. அவன் உடம்பு எங்க கெட்டுடுமோன்னு பயந்துட்டு சாப்பிடாம இருக்கான். ஒரு நாள் உணவை தியாகம் செய்வது அது ஒரு தியாகம். சில பேர் சில விஷயங்களுக்காக சில பழக்கங்களை விட்டு விடுவார்கள். அது ஒரு தியாகம். சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஒரு ஹேபிட்டை, ஒரு விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய சன்னு ஏதோ அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது காஃபி. ஒரு நாளைக்கு 10 தரம் காஃபி குடிப்பாங்க. என் பையன் நல்லா ஆகணும், அவன் ஒழுங்கா ஆகணும், அதுக்காக நான் காஃபியை தியாகம் பண்றேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு அன்னிலேருந்து விட்டாங்க. இதை நாங்கெல்லாம் சொன்னோம், இது என்ன இது காஃபியை போய் விடுறியே, இது ஒரு பெரிய விஷயமான. அப்ப எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறித்து. காசிக்கு போனா ஏதோ ஒன்னத்தை விட்டுட்டு வரணும்பாங்க. அது கூட ஒரு தியாகத்தின் அடிப்படையில தான். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காய், ஒரு பழம், ஒரு பூ, இதெல்லாம் விட்டுட்டு வந்து இதை இனிமே சாப்பிட்றது இல்லை லைஃப்ல அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, நான் கொத்தவரங்காய் சேர்க்க மாட்டேன், காசியில விட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காயை விட்டுட்டு வந்துருவாங்க. அது ஒரு தியாகம். தலை மொட்டை அடிச்சுக்கிறோம் இல்ல, முடி இறக்குறோம் இல்லையா, அதுவே ஒரு தியாகம் தான். மனுஷனுக்கு அழகே அந்த ஹேர்ஸ் தான். ஹேர் ஸ்டைல்ங்கிறது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அதுக்காக ஒருத்தர் என்னெல்லாம் பண்றாங்க. அந்த அழகு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு நாளைக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்து நிற்கிறோம்னா அது ஒரு தியாகம். அந்த தியாகத்தை பண்ணி கேட்கிறோம், என்ன அது பார், நான் ஏதாவது ஒரு தியாகம் பண்ண, என்னால முடிஞ்சது இதுதான், இதை கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தியாக உணர்வோடு செய்வது, ஒன்றை விட்டு கொடுப்பது, ஒன்னு தியாகம் பண்ணா இன்னொன்னு கிடைக்குங்கிறது எல்லா ரிலிஜன்லயும் இருக்கிற ஒரு ஃபெய்த். எல்லா ஆன்மீகங்களும், கதைகளும், எல்லா தத்துவங்களும் அதை சொல்லுது.
கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கடுமையா தனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு அதை தியாகம் பண்ணி எனக்கு இன்னொன்னு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது ஒரு வகையான ஒரு வழிபாடு. அதுலயும் பிள்ளையாருக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது தேய்பிறை சதுர்த்தி. சாயந்தரம் சந்திரோதயமாகும் நேரத்திலே விநாயகரை வழிபட வேண்டும். சந்திரோதயம் ஒரு நாளைக்கு 6 மணிக்கு ஆயிடும், ஒரு நாளைக்கு 9 மணி கூட ஆகும். ஒரு மாசத்துல ஒரு மாதிரி இருக்கும் சந்திரோதயம். சூரியோதயம் மாதிரி அது கண்டிப்பா 6ல இருந்து 6:20க்குள்ள சூரியோதயம் ஆகும், அந்த மாதிரி இல்லை. ஆனால் சந்திரோதயம் நிறைய வித்தியாசம் வரும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் வித்தியாசம் வரும். ஒரு மாசத்துக்கு ஒரு டைம்ல சந்திரோதயம் ஆகும். சந்திரன் உதித்த பிறகு சந்திரனை தரிசனம் செய்துவிட்டு விநாயகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகுதான் சாப்பிட வேண்டும். அதுதான் சங்கடகர சதுர்த்தி விரதம். வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய அமாவாசான 4வது நாள் வருது. அந்த சதுர்த்தியில எர்லி மார்னிங் காலையில பிள்ளையார கும்பிடணும். சூரியன் உதிக்கும் பொழுது பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சங்கடகர சதுர்த்தியை பத்தி சாயந்தர நேரத்துல கணபதி ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அது வழக்கம் கிடையாது. இப்ப இதுவும் சமீப காலத்துல சில பேர்லாம் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் கணபதி ஹோமம் பண்றோம்னு. கணபதி ஹோமம்ங்கிறது எர்லி மார்னிங் பண்ணணும். உஷத் காலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும். ரொம்ப நியாயமா சாஸ்திரோத்தமா பண்றதா இருந்தா சூரியன் கரெக்டா உதிக்கிற நேரத்துல பூர்ணாவதி பண்ணணும். அதுதான் கணபதி ஹோமம். நம்மளுடைய சில சௌரியங்களுக்காக 7 மணிக்கு ஆரம்பிச்சு பண்றோம், 8 மணிக்கு ஆரம்பிச்சு பண்றோம். அதுவே சுமார் தான், 2ஆம் பட்சம் தான். ஈவினிங்ல கணபதி ஹோமம் பண்றது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை. ஏன்னா கணபதி ஹோமம் பண்றவங்க வெறும் வயிற்றோட உட்காந்து மந்திரம் சொல்லி பண்ணணும். சாயந்தரம் வரைக்கும் அவங்க சாப்பிடாம இருக்கணும், நம்ம சாப்பிடாம இருக்கணும். பொதுவாக இந்த ஹோமங்கள் எல்லாமே மார்னிங் டைம்ல பண்றது ரொம்ப விசேஷம். சண்டி ஹோமம் தான் சாயந்தரத்துல பண்ணுவாங்க, அது ரொம்ப விசேஷம். நைட்டு தான் பூர்ணாவதி பண்ணுவாங்க சண்டி ஹோமத்துக்கு. கார்த்தால பண்ணிட்டு நைட்டு பூர்ணாவதி பண்ணுவாங்க. காலையிலையும் பண்ணலாம், பூர்ணாவதி பண்ணலாம் சண்டி ஹோமத்துல. கணபதி ஹோமம் எர்லி மார்னிங் பண்றது தான் விசேஷம். அது வளர்வரை சதுர்த்திக்கு பண்றது ரொம்ப விசேஷம். சங்கடகர சதுர்த்திக்கு பண்ணினாலும் மார்னிங் ஹோமம் பண்ணிடணும். ஈவினிங் வரைக்கும் ஹோமம் பண்றதுங்கிறது அவ்வளவு ஒரு ஸ்லாக்கியமாக எனக்கு தெரியவில்லை, எனக்கு படவில்லை. அது நான் கேள்விப்பட்டதில்லை. இப்பதான் சமீப காலத்துலதான் சங்கடகர சதுர்த்திக்கு ஈவினிங்ல கணபதி ஹோமம் பண்றாங்கன்ற விஷயமெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னால் நான் கேள்விப்பட்டதில்லை. விநாயகப் பெருமானை வழிபட்டு அவனுக்கு விரதம் இருந்து அவனை மனமுருகி நாம் ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டால் நிச்சயமாக அது ஒரு நியாயமான பிரார்த்தனையாக இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அவன் நடத்தி வைப்பான். தடைகளை விலக்குகின்ற ஒரு தெய்வம், விக்னங்களை போக்குபவன், எல்லா விதமான விக்னங்களையும் போக்குகின்றவன். அம்பாளே பண்டாசுரனை வதம் பண்ண வரும்போது அவன் விக்ன யந்திரத்தை போட்டுறான். அம்பாளால முன்னேற முடியல. அப்ப கணபதி தான் தன்னுடைய தந்தத்தால் குத்தி அந்த விக்ன யந்திரத்தை தூள் தூளாக பொடிப்பொடியாக ஆக்கி பண்டாசுரனை வதம் செய்வதற்கு அம்பிகைக்கே உதவி பண்ணவர் விக்னேஸ்வர பெருமான். ஆகவே சிவபெருமான் செல்லும் பொழுது முதல்ல பிள்ளையார வணங்கிட்டு தான் போவாராம். ஒரு நாள் மறந்து போயிட்டார். அவருடைய தேர் அச்சு முறிஞ்சிருத்து. அதுக்கப்புறமா அடாடா பிள்ளையார மறந்துட்டேன்னு சொல்லி அப்பனே வாகனம் ஒழுங்கா போகணுண்டாப்பா அப்படின்னு சரின்னு அப்புறம் அச்சை சரி பண்ணி கொடுத்தாராம். அச்சதுபடி செய்த அதிதீரா அப்படின்னு அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் மகாசக்தி. மகாகணபதினா மகாசக்தி. கணபதி அக்ரஹாரம், பிள்ளையார்பட்டி, உச்சி பிள்ளையார் கோவில் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று திருநாரையூர், புல்லாப்பிள்ளையார் போன்ற சன்னதிகளுக்கெல்லாம் சென்று விநாயகப் பெருமானை தரிசித்து வர வேண்டும் என்ற பொழுது இது தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரலாம். விநாயகர் வழிபாடு என்பது மிக மிக பழமையான ஒன்று, மிகவும் உயர்வான ஒன்று, சுலபமான ஒன்று, அனைவரும் செய்யக்கூடியது. அதுக்கு பெரிய மடி ஆச்சார ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது பிள்ளையாருக்கு. அவர் ஒரு குழந்தை மாதிரி. அதனால எப்படி வேணாலும் வழிபடலாம். பட்னி கிடக்க முடியாதவர்களும் நல்லா சாப்பிட்டு கூட போய் அவரை போய் கும்பிடலாம். அவர் அவருக்கு உங்களுக்கும் அனைவருக்கும் அருள் புரிவார். எப்படி வழிபட்டாலும் அருள் புரிவார். உள்ளன்போடு
ஆத்மார்த்தமான பக்தியோட பிள்ளையார வேண்டிண்டா நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லா தடைகளும் நீங்கும், எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.